பாஜகவுக்கு எதிர்காலமா அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இல்லை அந்த எதிர்காலம் இருந்திருக்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒருவேளை பாஜகவுக்கு மேலே ஒரு தனிப்பெரும்பான்மை வந்திருந்தா கூட இங்கே ஒரு எதிர்காலம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எதிர்காலங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிற கட்சிகளிலிருந்து தலைவர்களையும் ஆட்களையும் சேர்த்து கொண்டு தங்கள் கட்சியை வளர்ப்பது. இதுதான் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற விஷயம். இப்போ அது மாதிரி இங்கேயும் முயற்சி பண்ணியிருக்கலாம் அவங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ அண்ணாமலை வாய் துடுக்கா பேசாமல் இருந்திருந்தா இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தா இன்னைக்கு 10 சீட்டில் 20 சீட்டு கூட பாஜக வெற்றி பெற்று பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று இப்போ சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கூட கழுத்தில் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் இவர் தன் காலடியில் சொன்ன பேச்செல்லாம் கேட்கக்கூடியவர். எப்படிப்பட்ட ஒருத்தர் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ அதிமுக வட்டத்தில் மட்டும் இல்லை பாஜக வட்டத்தில் கூட பேச்சா இருக்கு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த கற்பனை ரொம்ப நல்லா இருக்குது.